கலக்கிய ஆல்ரவுண்டர் பேட் கமின்ஸ், கலங்கி விழுந்த இந்திய அணி. வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் 7. இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் 7. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான பாக்ஸிங் டே டெஸ்ட் கடந்த 26ஆம் தேதி மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்டில் தொடர்ந்துச்சு. இந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி இந்திய அணியும் ஆஸ்திரேலிய அணியும் தலா ஒரு போட்டியில் ஜெயிச்சு சமநிலையோட இந்த 4வது டெஸ்ட்டுக்குள்ள உள்ளே வந்தாங்க. டாஸை ஜெயிச்ச ஆஸ்திரேலியன் கேப்டன் பேட் கமின்ஸ் நாங்கள் பேட்டிங் பண்ணுறோன்னு சொல்ல, புதுமுக வீரராக அறிமுகமாகி இருந்த இளம் வீரர் சாம் கான்ஸ்டாஸ் அவர் மேலே தான் எல்லாருடைய கண்களும் நோக்கமாக இருந்தது. பும்ராவை அடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னவர் முதல் 12 பால் அடக்கி வாசிச்சுட்டு அதுக்கு பிறகு பும்ராவை ரவுண்டு கட்டி அடிக்க ஆரம்பித்தார். கூடவே ஃப்ரீயாக சிராஜையும் சேர்த்து வச்சு அடித்து வெளுத்தார். ஃபாஸ்ட் பவுலிங் போட்டுட்டு இருந்தது வரைக்கும் அவர் வேகமாக அடித்து வெளுத்ததில் 52 பந்துகளை சந்தித்த நிலையில் அவருடைய முதலாவது டெஸ்ட் அரை சதத்தை பூர்த்தி பண்ணார். 65 பந்தில் 60 ரன்கள் எடுத்த நிலையில் ஸ்பின்னுடைய இன்ட்ரடக்ஷனில் ஜடேஜா கிட்ட தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போக, இன்னொரு பக்கம் அவுட் ஆஃப் ஃபார்மில் நிதானமாக ஆடி ஃபார்முக்கு வர முயற்சி பண்ண கவாஜாவும் கடைசியாக ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிக்க 57 ரனில் பும்ரா கிட்ட விக்கெட்டை கொடுத்துட்டு போனார். பின்னாடியே நிதானமாக விளையாடின லாபுஷன், ஸ்டீவ் ஸ்மித்தும் சேர்ந்து ரன்னை வேகமாக எத்த ஆரம்பித்தாங்க. நல்லா விளையாடிட்டு இருந்த லபுஷன் வாஷிங்டன் சுந்தரை டார்கெட் பண்ண போய் 72 ரன்னுக்கு தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போக, அடுத்தது ஒரு மினி கொலாப்ஸ் ஆஸ்திரேலியா பக்கமாக போச்சு. செகண்ட் ஸ்பெல்லுக்கு வந்த பும்ரா டிராவிஸ் ஹெட்டை ரன்னதும் எடுக்காமல் மண்டையை பிடிங்கி வெளியே அனுப்பினார். பின்னாடியே மிச்சல் மார்ஷை 4 ரன்னுக்கு வெளியே அனுப்ப, தொடர்ந்து கேரி நல்லா விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் கேரியவும் கொஞ்ச நேரத்திலேயே காலி பண்ணிட்டாங்க இந்தியன் பவுலர்ஸ். ஆகாஷ்தீப் இந்த முறை விக்கெட்ஸ்குள்ளே வந்தார். அதை தொடர்ந்து ஒரு பக்கம் ஸ்டீவ் ஸ்மித் அடித்து விளையாட, இன்னொரு பக்கம் ஆல்ரவுண்டரா பேட் கமின்ஸ் தன்னுடைய கைவரிசையை வித் பேட் காட்ட ஆரம்பித்தார். முதல் நாளில் 8 ரன்னோட நாட் அவுட்டில் இருந்தவர் அவருடைய டாலிக்கு 49 ரன்னை ஏற்றிக்க ஜடேஜா பால் அவுட் ஆக, இன்னொரு பக்கம் சூப்பர் ஆடிட்டு இருந்த ஸ்டீவ் ஸ்மித் தன்னுடைய 34வது டெஸ்ட் சதத்தை கம்ப்ளீட் பண்ண, அதுக்கு பிறகு இந்தியா பவுலர்ஸை துவச்சி எடுக்க ஆரம்பித்தார். அந்த நிலையில் ஆகாஷ்தீப்போடைய பந்தை இறங்கி அடிக்க முயற்சி பண்ணவர் நேராக ஸ்டெம்புக்கே அடிச்சுக்கிட்டு 140 ரனில் அவுட் ஆனார். பின்னாடியே மற்ற டெய்லண்டர்களை எல்லாரும் கொண்டு கூட்டி இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ரன்களை சேர்க்க, கடைசியில் 474 அப்படின்ற வலுவான ஸ்கோரை நோக்கி முன்னேறினாங்க ஆஸ்திரேலியன் டீம். இந்தியா சார்பாக அற்புதமாக பந்து வீசின பும்ராவுக்கு 4 விக்கெட் கிடச்சிது. மற்ற வீரர்கள் விக்கெட்டுகளை பகிர்ந்து எடுத்தாங்க. அதை தொடர்ந்து இந்திய அணி பேட்டிங்க்கு வர, வழக்கம் போல ரோஹித் சர்மா 3 ரன்னுக்கு அவுட் ஆகி ஏமாற்றத்தையே கொடுத்தாரு. அதிக முறை கேப்டன் கமின்ஸோடைய பந்து வீச்சில் அவுட் ஆகி அதிக முறை அவுட் ஆன எதிரணி கேப்டன் அப்படின்ற ஒரு ரெக்கார்டை ரோஹித் சர்மா செய்ய, பின்னாடி 1 டவுன் இறங்கின KL ராகுல் 24 ரன்னுக்கு மீண்டும் கமின்ஸோடைய பந்து வீச்சில் ஸ்டெம்பை வரி கொடுத்து வெளியேற, இந்திய அணி 51 ரன்னுக்கு 2 விக்கெட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பரிதாபகரமான நிலையில இருந்தாங்க. ஒரு பக்கம் பொறுப்பாகவும் நிதானமாகவும் ஜெய்ஸ் விளாட, இன்னொரு பக்கம் தடுப்பாட்டம் போட்டு சில கிளாசிக் ஷாட்ஸோட கோலி தன்னுடைய இன்னிங்ஸை பில்ட் பண்ண ஆரம்பிச்சார். இவங்க 2 பேரும் சேர்ந்து 3வது விக்கெட்டுக்கு 102 ரன்களை சேர்க்க, 82 ரன்கள் எடுத்திருந்த ஜெய்ஸ்வலை கோலி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணதோடைய விளைவாக ரன் அவுட் ஆகிற ஒரு சூழல் வந்துச்சு. அதை தொடர்ந்து அடுத்த ஓவர்லேயே ஸ்காட் பாலண்டோடைய பந்து வீச்சில் அது வரைக்கும் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பேட்டை விடாமல் இருந்த கோலி ஒரு பாலுக்கு பேட்டை விட அந்த பால் எஜ்ஜை எடுத்துட்டு நேராக கேரிட்டு போக 36 ரனில் கோலியும் காலி. அடுத்தது நைட் வாட்ச்மேனாக வந்த ஆகாஷ்தீப்பும் 13 பந்துகளை சந்திச்சு ரன்னதும் எடுக்காமல் போலண்டோடைய பந்து வீச்சில் லயன்ட்டை கேட்சை கொடுத்துட்டு போக, ஆட்ட நேர இறுதியில் பந்தும் ஜடேஜாவும் தட்டி 164க்கு 5ன்னு சொல்லி 2வது நாள் ஆட்டத்தை முடித்தாங்க. 3வது நாள் ஆட்டத்தில் வந்த வேகத்திலே அதிரடி காட்ட முயற்சி பண்ண பந்த் ஒரு மிக மோசமான ஒரு ஷாட்டை விளையாடி 28 ரன்னுக்கு அவுட் ஆக, பின்னாடியே லயனுடைய பந்து வீச்சில் ஜடேஜா 17 ரன்னுக்கு கிளம்ப 221 ரன்னுக்கு 7 விக்கெட் அப்படின்ற ஒரு நெருக்கடியான நிலைக்கு இந்திய அணி தள்ளப்பட்டுச்சு. இந்த சூழலில் இருந்து 54 ரன் மேற்கொண்டு அடித்தாதான் ஃபாலோ ஆன தவிர்க்க முடியுன்ற நிலையில் ஜோடி சேர்ந்தாங்க ஆல்ரவுண்டர்கள் நிதிஷ் ரெட்டி மற்றும் வாஷிங்டன் சுந்தர். 2 பேரும் பார்த்து நிதானமாக பந்துகளை தடுத்து ஆட, சீரான இடைவெளியில் பவுண்டரிகளை அடிக்கிற வேலையை நிதிஷ் ரெட்டி செய்ய ஆரம்பித்தார். இன்னொரு பக்கம் நிறைய பந்துகளை தடுத்து ஆடி டைமுக்காகவும், இன்னொரு பக்கம் 1களையும் 2களையும் உருட்டி அற்புதமாக ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தார் வாஷிங்டன். ரொம்ப அற்புதமாக விளையாடின இந்த ஜோடியில் வாஷிங்டன் 146வது பந்தில் தன்னுடைய ஹாஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ண, கடைசியில் அதே 50 ரனில் 162வது பந்தில் லயனுடைய பந்து வீச்சில் அவுட் ஆகி வெளியே போனார். அடுத்தது வந்த பும்ரா எதுவும் எடுக்காமல் வெளியே போக, இன்னொரு பக்கம் சூப்பராக விளையாடிட்டு இருந்த நிதிஷ் ரெட்டி 99 ரனில் இருந்தார். கடைசி 3 பந்துகளை கமின்ஸோடைய ஓவரில் தடுத்து ஆடினாதான் அடுத்த ஓவரில் நிதிஷ் ரெட்டிக்கு ஸ்ட்ரைக் கிடைக்கும், அவரால் 100 அடிக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல் வர, அந்த பந்தை ஒரு வழியாக 3 பந்துகளையும் சிராஜ் பாதுகாப்பாக தடுத்து ஆடிட, அடுத்த ஓவரில் ஒரு அட்டகாசமான பவுண்டரி அடித்த நிதிஷ் ரெட்டி டெஸ்ட் கிரிக்கெட்டில் தன்னுடைய முதலாவது செஞ்சுரியை பூர்த்தி பண்ணார். 9 விக்கெட்டுக்கு 358 அப்படின்ற ஒரு டீசெண்டான நிலைக்கு நிதிஷ் ரெட்டியோடைய செஞ்சுரியுடைய விளைவாகவும் வாஷிங்டன் சுந்தருடைய அட்டகாசமான அரை சதத்துடைய விளைவாகவும் இந்திய அணி உயர்ந்துச்சு. அதை 4வது நாளுக்குள்ளே கொண்டு போன நிதிஷ் ரெட்டி மேற்கொண்டு தன்னுடைய ஸ்கோரை 114 உயர்த்தி டீமுடைய ஸ்கோர் 369 அப்படின்ற ஒரு நிலைக்கு உயர்த்தி விட்டுட்டு போனார்.
ஆஸ்திரேலியா மீண்டும் பேட்டிங்க்கு வர இந்த முறை பும்ராவுடைய கை இளம் வீரரான கான்ஸ்டாஸ் மேலே ஓங்கியே இருந்துச்சு. முதல் இன்னிங்ஸில் பார்த்து விளையாடிட்டு பொங்கி பாஞ்சவர் இந்த இன்னிங்ஸில் பொங்கி பாயறதுக்கு முன்னாடியே பும்ரா பாஞ்சு கான்ஸ்டாஸ்க்கு மிடில் ஸ்டெம்பை பறக்க விட்டார். வெறும் 8 ரனில் கான்ஸ்டாஸ் கிளம்ப பின்னாடியே ஃபார்முக்கு தடுமாறிக்கிட்டு இருந்த கவாஜாவும் 21 ரனில் சிராஜுடைய பந்து வீச்சில் போல்டாகி வெளியே போனார். அதை தொடர்ந்து மீண்டும் ஆட்டத்துக்குள்ளே வரலான்னு யோசிக்கிறதுக்குள்ளவே ஸ்மித்தோடைய விக்கெட்டை சிராஜ் 13 ரனுக்கு கிளப்ப மீண்டும் அட்டாக்ல வந்த பும்ரா கேரி, மிச்சல் மார்ஷ் மற்றும் டிராவிஸ் ஹெட் அப்படின்னு சொல்லி 3 விக்கெட்டுகளை டப்புன்னு எடுத்து 91 ரனுக்கு 6 விக்கெட்ன்ற ஒரு விக்கெட்டான நிலைக்கு ஆஸ்திரேலியாவை தள்ளினார். அதை தொடர்ந்து கமின்ஸ் கூட லபுஷேன் பார்ட்னர்ஷிப் போட்டு மீண்டும் ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிக்க சிராஜுடைய பந்து வீச்சில் 70 ரனுக்கு லபுஷேன் சிக்க ஒரு டீசெண்டான நிலையை நோக்கி முன்னேற ஆரம்பிச்சது ஆஸ்திரேலியன் டீம். லபுஷேன் விட்டாலும் நான் விட மாட்டேன்னு சொல்லி தொடர்ந்து விளையாடின கமின்ஸ் தன்னுடைய பங்குக்கு 41 ரன்களை சேர்த்து ஜடேஜாவுடைய பந்து வீச்சில் அவுட் ஆனார். அதை தொடர்ந்து வந்த மிச்சல் ஸ்டார்க்கும் துடுக்குத்தனமாக ஓடி ரன் அவுட் ஆக இந்தியா 9 விக்கெட் வரைக்கும் வேகமாக எடுத்துட்டாங்க. 10வது விக்கெட்டையும் வேகமாக எடுத்துருவாங்கன்னு எதிர்பார்க்கறதுக்குள்ளவே 10வது விக்கெட்டுக்கு ஒரு அட்டகாசமான பார்ட்னர்ஷிப்பை அமைச்சாங்க பவுலர்களான நேத்தன் லயன் மற்றும் ஸ்காட் போரன். 2 பேரும் சேர்ந்து ஆட்ட நேர இறுதி வரைக்கும் 9 விக்கெட்டுக்கு 228ன்னு சொல்லி நகர்த்திட்டு போக அடுத்த நாளில் ஆட்டத்துடைய 2வது ஓவரில் பும்ராவுடைய பந்து வீச்சில் 41 ரன் எடுத்திருந்த நேத்தன் லயன் ஸ்டம்பை பறி கொடுக்க 234 ரன்னுக்கு ஆஸ்திரேலியா அணி ஆல் அவுட் ஆச்சு. 2வது இன்னிங்ஸில் அட்டகாசமாக பந்து வீசின பும்ரா 57 ரன்னை விட்டு கொடுத்து ஒரு 5 எடுத்து தன்னுடைய பேக்கில் இந்த டோர்னமெண்ட்டுக்கான விக்கெட்டுகள் டேலியில் 30 விக்கெட்டுகளாக ஆக்கிக்கிட்டாரு. 340 ரன்கள் அடித்தா வெற்றி, இல்லை அந்த நாள் முழுக்க தடுத்தாடி நின்றுனா ஆட்டம் ட்ரா அப்படின்ற ஒரு சூழலில் இந்திய அணி தங்களுடைய பேட்டிங்கை தொடங்க ஆரம்பித்தாங்க. தொடக்கத்திலேருந்து காஷியஸாக ரொம்பவே ஷெல்குள்ளே போய் பேட்டிங் ஆடின ஓப்பனிங் ஜோடியில் ரோஹித் சர்மா 40 பந்துகளை சந்தித்த நிலையில் 9 ரன்கள் எடுத்து கமின்ஸோடைய பந்து வீச்சில் அவுட் ஆனார். அதை தொடர்ந்து வந்த கேஎல் ராகுலுக்கு ஒரு அட்டகாசமான காரிடார் ஆஃப் அன்சர்டனிட்டி பாலை போட்டு ரன் எதுவும் எடுக்காமல் கிளப்பி விட்டார் கேப்டன் கமின்ஸ். அதை தொடர்ந்து கோலியவும் 5 ரனில் மிச்சல் ஸ்டார்க்கு வழக்கம் போல் அவருடைய நிக் ஆஃப் ஸ்டைல்லையே தள்ளிவிட இந்திய அணி 3 விக்கெட்டுக்கு 33ன்னு சொல்லி தடுமாற ஆரம்பிச்சது. அதை தொடர்ந்து லஞ்ச் இடைவேளை வர லஞ்ச் இடைவேளைக்கு பிறகு ஜெய்ஸ்வாலும் பந்தும் வேறு மாதிரியான பிளானோட வந்தாங்க. இந்த செஷன் முழுக்க விக்கெட் விடக்கூடாதுன்னு நினச்ச இந்த ஜோடி அற்புதமாக தடுத்து விளையாடி ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு பக்கம் ஜெய்ஸ்வால் கிடைச்ச சின்ன சின்ன கேப்புகளில் பவுண்டரி அடிக்க பெரும்பாலான பந்துகளை 2 வீரர்களும் அற்புதமாக தடுத்து விளையாடி ஒரு விக்கெட் கூட விழாத அளவுக்கு ஒரு டைட்டான ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க. இந்த நிலையில் ஒரு பக்கம் அரை சதத்தை அடித்து அந்த செஷனை 63 ரன்னோட ஜெய்ஸ்வாலும் 28 ரன்னோட பந்தும் முடிக்க மீண்டும் டீ பிரேக்குக்கு பிறகு வந்த பந்த் டிராவிஸோடைய ஒரு ஷார்ட் பாலை அடிக்க போய் அது மிச்சல் மார்ஷ் கிட்ட டீப்பில் கேட்சாக மாற 30 ரன்னுக்கு கிளம்பினார் ரிஷப் பந்த். அதை தொடர்ந்து ஆஸ்திரேலியா அணி உள்ளே வர்றதுக்கான ஃப்ளட் கேட்ஸ் ஓப்பன் ஆச்சு. மீண்டும் ஆஸ்திரேலியாவுடைய பந்து வீச்சில் பால் அண்ட் அட்டாக்ல வர 2 ரன் எடுத்திருந்த ஜடேஜாவை அவர் கிளப்பி விட்டார். லயன் திரும்ப பந்து வீச்சுக்கு வரும்போது 1 ரன் எடுத்திருந்த நிதிஷ் ரெட்டியை அவரும் ஒரு அட்டகாசமான பந்தை போட்டு கிளப்பி விட அடுத்தடுத்து விக்கெட்டுகள் ஆஸ்திரேலியாவுக்கு விழ ஆரம்பிச்சுது. என்னதான் விக்கெட்டுகள் விழுந்தாலும் இன்னொரு பக்கம் நிலச்சி நின்று பொறுமையாக விளையாடிட்டு இருந்தாங்க இந்திய பேட்ஸ்மேன்கள். அதுலேயும் குறிப்பாக ஓப்பனரான ஜெய்ஸ்வால் அற்புதமாக விளையாடின ஜெய்ஸ்வால் 208 பந்துகள் ஆடின நிலையில் கமின்ஸுடைய ஒரு ஷார்ட் பாலை ஆடுறதுக்கு முயற்சி பண்ண அது க்ளவ் ஆகி நேராக கீப்பட்ட போக 84 ரன்கள் எடுத்த நிலையில் அவுட் ஆகி வெளியே போனார். அவர் அவுட் ஆகும்போது இன்னும் ஒரு 106 பந்துகளை தடுத்து ஆடினாலே போதும் இந்திய அணி இந்த டெஸ்ட் மேட்சை ட்ரா பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு எளிமையான நிலைக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போனார். ஒரு பக்கம் வாஷிங்டன் சுந்தர், இன்னொரு பக்கம் டெய்லண்டர்களான 3 பவுலர்கள். இவர்கள் கூட சேர்ந்து வாஷி இந்த டெஸ்ட்டை தடுத்து நிறுத்துவாரா, இந்தியாவுக்கு சாதகமாக ஒரு டிராவா மாற்றுவாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நிலையில் ஒரு பக்கம் வாஷிங்டன் சுந்தர் தன்னுடைய வேலையை சிறப்பாகவே செஞ்சார். அவர் அதிகமாக ரன்களுக்கு ஆசைப்படாத நிலையில் 45 பந்துகளை எதிர்கொண்டு 5 ரன்கள் எடுத்திருந்தார். மற்ற வீரர்கள் அவர்களுடைய பங்குக்கு தடுப்பாடுற முயற்சியை செஞ்சாலுமே ஆஸ்திரேலியாவுடைய பந்து வீச்சாளர்கள் மிரட்டலாக பந்து போட்டு ஆகாஷ் தீபை வெறும் 17 பந்துகள் சந்தித்த நிலையில் 7 ரன்னுக்கும், பும்ராவை ரன் எதுவும் எடுக்காமல் 8 பந்துகள் சந்தித்த நிலையிலையும், சிராஜை அவர் வந்து எதிர்கொண்ட 2வது பந்துலையும் அடுத்தடுத்து கிளப்பி விட்டு கடைசியாக ஒரு 35 பந்துகளை மட்டும் சந்திச்சிருந்தா இந்திய அணி இந்த ஆட்டத்தை ட்ரா பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நிலையில் இருந்து 35 பந்துகள் ஷார்ட்டாக சந்தித்ததுடைய விளைவாக இந்திய அணி இந்த டெஸ்ட்டில் தோல்வி அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு 2-1 அப்படின்னு தொடரை இழக்கிற மாதிரி ஆஸ்திரேலியா பந்து வீச்சாளர்கள் செஞ்சாங்க. எல்லாரும் கலந்து கட்டி விக்கெட்டுகளை பகிர்ந்து எடுக்க ஒரு வழியாக 79.9 ஓவர்கள் தாக்குப்பிடிச்ச இந்திய அணியால் வெறும் 155 ரன்கள் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சிச்சு. மொத்தம் அடித்த 155 ரனில் 84 ரன்னை அடித்தது என்னவோ ஜெய்ஸ்வால் மட்டுமே. இதில் சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, முதல் இன்னிங்ஸில் பேட்டிங்கில் 41 ரன், 2வது இன்னிங்ஸில் 41 ரன்,
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பந்து வீச்சில் 3 விக்கெட், ரெண்டாவது இன்னிங்ஸில் பந்து வீச்சில் 3 விக்கெட்னு சொல்லி ஒரு ஆல்ரவுண்டராக அட்டகாசம் பண்ணார் ஆஸ்திரேலியன் கேப்டன் பேட் கமின்ஸ். இதோடைய விளைவாக அவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் கொடுக்கப்பட்டுச்சு. முதல் இன்னிங்ஸில் என்னதான் ஸ்டீவ் ஸ்மித் ஒரு அட்டகாசமாக ஒரு செஞ்சுரியை போட்டாலும் பேட் கமின்ஸோடைய அட்டகாசமான ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் சூப்பரான கேப்டன்சியோடைய விளைவாக இந்த டெஸ்ட் மேட்ச் ஒரு கட்டத்தில் ஷேர் நிலையில இருந்து ஒரு டிராவை நோக்கி நகர்ந்துட்டு இருந்த நிலையிலிருந்து முழுக்க ஆஸ்திரேலியாவுடைய கைவசமாக மாறி 2-1 அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா அணி முன்ன ஒரு படி மேலே எடுத்து வச்சிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து நியூ இயர் டெஸ்ட் மேட்சை சிட்னியில் ஜனவரி 2ஆம் தேதி இதே 2 அணிகள் ஆட இருக்கிறாங்கன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நியூ இயர் டெஸ்ட் மேட்ச்சில் இந்திய அணி ஒரு டிராவோ அல்லது தோல்வியோ அடைஞ்சா நிச்சயமாக இந்த தொடர் இழக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்களுடைய WTC ஃபைனல் கனவு நிச்சயமாகவே தகர்ந்துரும் அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னா நேற்று நடந்த ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியை அட்டகாசமான ஒரு ரன் சேஸோடைய விளைவாக ஒரு ட்ரிக்கியான ஸ்கோரில் சேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் 8 விக்கெட் போனாலும் டெய்லண்டர்கள் நாங்கள் இருக்கோன்னு சொல்லி தென்னாப்பிரிக்கா அணி சிறப்பான ஒரு ரன் சேஸை ஸ்கிரிப்ட் பண்ணி ஆஸ்திரேலியா அணிக்கு முன்னாடியே WTC ஃபைனலில் ஒரு ஸ்பாட்டை புக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழலில் இந்த தொடரை இந்திய அணி இழந்தாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இந்திய அணிக்கு தான் பாதகம் கூட அப்படின்ற ஒரு இக்கட்டான நிலையோட இந்திய அணி இந்த தொடரை முடிப்பாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அதுலேயும் நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் இந்த தொடரில் 3 இன்னிங்ஸ் மட்டுமே ஆடி இருக்கிற இந்திய அணியுடைய ஃபாஸ்ட் பவுலர்களில் ஒருத்தரான ஆகாஷ் தீப் கூட 3 இன்னிங்ஸில் 38 ரன் அடிச்சிருக்கிறார். கேப்டன் ரோஹித் சர்மா 5 இன்னிங்ஸில் பேட்டிங் பண்ணி அவர் எடுத்திருக்கிற ரன்கள் வெறும் 29. அப்படியே இந்தியாவுடைய ஸ்பியர் ஹெட் பவுலரான பும்ராவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு 5-6 இன்னிங்ஸ்கள் பேட்டிங் ஆடி இருக்கிறாரு. அடிச்சிருக்கிறது 20 ரன்கள், எடுத்திருக்கிறது 30 விக்கெட்டுகள். அப்படியே பார்த்தாலும் பும்ரா எடுத்த விக்கெட்டை விட அந்த எண்ணிக்கையை விட ரோஹித் சர்மா அடித்த ரன்களின் எண்ணிக்கை குறைவு அப்படின்ற ஒரு பரிதாபகரமான நிலை இருக்குது. இன்னொரு பக்கம் விராட் கோலி வழக்கம் போல் ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே பேட்டை விட்டு அவுட் ஆகிட்டே இருக்கிறாரு. 2004 நியூ இயர் டெஸ்ட் மேட்ச்சில் இதே சிட்னியில் சச்சின் செஞ்சதை கோலி செய்வாரா, இல்லை சச்சின் வேற கோலி வேற அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் கோலி தன்னுடைய மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணாமல் ஒட்டுமொத்தமாக டெஸ்ட் கிரிக்கெட்டை விட்டு கிளம்புவாரா, பொறுத்திருந்தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நிதிஷ் ரெட்டியோடைய சதம் மற்றும் இந்திய அணி 2வது இன்னிங்ஸில் ட்ரா பண்ணுற ஒரு பாசிபிலிட்டி இருந்தும் கோட்டை விட்ட ஒரு சினாரியோ பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஜெய்ஸ்வால் ஆஸ் அ டெஸ்ட் மேட்ச் பேட்ஸ்மேன், பர்டிகுலர்லி இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட்டில் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? பந்தோடைய ரெக்லஸான ஷாட்டால் ஆட்டம் திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன? கோலி ரோஹித் 2 பேருக்கும் ரிட்டையர்மெண்ட் காலம் நெருங்கிடுச்சு என்னை பொறுத்தவரை. உங்களுடைய கருத்து பதில்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்போர்ட்ஸ் லெவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள் டு கெட் எக்ஸ்ட்ரா நோட்டிஃபிகேஷன். தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை பாருங்கள். தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் குடும்பத்தோடு இணைந்திருங்கள். தோள் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.